நாட்டின் மூலப்பொருட்கள் மற்றும் ஆதார வளங்கள் குறித்த கண்காட்சியான ராமேட் இந்தியா 2025 எனும் கண்காட்சி வரும் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கொடிசியா வளாகத்தில் நடைபெற உள்ளதாக தாமேட் கண்காட்சி தலைவர் சரவணகுமார் தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா தலைமை அலுவலகத்தில் இன்று ராமேட் இந்தியா கண்காட்சி குறித்த விளம்பர பலகை வெளியீட்டு விழா நடைபெற்றது. அப்பொழுது கண்காட்சியின் விளம்பர பலகையை வெளியிட்ட ராமேட் இந்தியா 2025 கண்காட்சியின் தலைவர் சரவணகுமார் கூறியதாவது: நாட்டின் மூலப்பொருட்கள் மற்றும் ஆதார வளங்கள் குறித்த முதன்மையான கண்காட்சியாக ராமேட் இந்தியா 2025 எனும் கண்காட்சியின் 4வது பதிப்பு கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இக்கண்காட்சியில் தொழிற்சாலைகளுக்கான மூலப்பொருட்கள், பொருட்களை கையாளும் உபகரணங்கள், கிடங்கு வசதி மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. இக்கண்காட்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களான குஜராத், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து தொழில் முனைவோர்கள் வருகை தர உள்ளார்கள் எனவும், இதற்காக 70க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது. இதில் சுமார் 8000 முதல் 10,000 பேர் தோராயமாக கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவும், இக்கண்காட்சியின் மூலமாக பெரும் தொழிற்சாலைகள், சிறு குறு நிறுவனங்கள், வேதிப்பொருட்கள் தொழிற்சாலைகள், மரப்பொருள் தொழிற்சாலைகள், MSME நிறுவன உரிமையாளர்கள், ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள், டூல்ஸ் உற்பத்தியாளர்கள், பிளாஸ்டிக் உதிரிபாக தொழிற்சாலைகள் என பல்வேறு வர்த்தக நிறுவனங்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது கொடிசியா தலைவர் கார்த்திகேயன், துணை செயலாளர் சஞ்சீவி குமார், ராமேட் இந்தியா கண்காட்சியின் துணைத் தலைவர் ஸ்ரீதர் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், நான் கார்த்திகேயன், பிரசிடென்ட் கொடிசியா. இப்போ கொடிசியா நடத்துகிற ராமேட் இந்தியா 2025 4வது பதிப்பு நம்மளோட கொடிசியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் செப்டம்பர் 11லேருந்து 13th வரைக்கும் 3 நாள் நடக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM ஆரம்பிச்சு 6 PM வரைக்கும் நடக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிற MSMEs டார்கெட் பண்ணி என்னென்ன ரா மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அவங்களோட ஸ்டீலாக இருக்கட்டும், ஸ்டீலுன்னா அலுமினியம், சில்வர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு எல்லாமே, எல்லா ஸ்டீலுமே அதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கெமிக்கல்ஸு, அதுக்கப்புறம் இப்போது இந்த ஃபேரில் புது இதாக நாங்கள் லாஜிஸ்டிக்ஸு, அப்புறம் ஃபாஸ்ட்னஸ், இதெல்லாமே நாங்கள் நியூவாக ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஃபேருக்கு மெயினாக என்னென்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸுக்கு மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் கிட்டேருந்து டைரெக்டாக ஒரு லிங்க் பண்ணணும். அண்ட் ட்ரேடர்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க. வெளியே ஸ்டேட்லேருந்து ஒரு 5 ஸ்டேட்லேருந்து ட்ரேடர்ஸும் வந்திருக்காங்க. அது வருஷம் எல்லாத்துக்கும் எக்ஸ்பென்சஸ் ஏறிட்டு இருக்கிற இடத்துல ரா மெட்டீரியல் விலை கம்மியாக வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும், எக்ஸ்ட்ரா மார்ஜின். அதுக்காக இந்த ஃபேரை எய்ம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70 ஸ்டால்ஸ் பக்கம் இருக்குது. இது கோயம்புத்தூர் MSMEs மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஒவ்வொரு கடையாக போய் தேட வேண்டியதில் எல்லாமே ஒரே இடத்துல நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம். 4வது பதிப்பு. இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நிறையா எக்ஸிபிட்டர்ஸும் கேட்டாங்க. எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த MSMEs ரீச் நல்லா இருக்குது. அதே மாதிரி எங்களோட இவங்களும் MSMEஸும் கேட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ராமேட் வருஷமே பண்ணுங்க. ஏன்னா இந்த ரிக்குவயர்மெண்ட் எங்களுக்கு இயர்லி ரிக்குவயர்மெண்ட், நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு நடத்த வேண்டியதில்லை. அதனால இந்த வருஷம் நாங்கள் 4th எடிஷனை இயர்லியாகவே கொண்டு வந்துட்டோம். ஸோ இன்னும் நிறையா MSMEs பயனுடணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை விசிட் பண்ணி 11th to 13th செப்டம்பர் மார்னிங் 10 to 6 PM என்ட்ரி ஃப்ரீங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு MSMEஸோட விசிட்டிங் கார்டு கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி அவங்களுக்கு பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம்.